வணக்கம். நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் ஆஜி நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மாரி பாட்காஸ்ட். இந்த மனுஷங்களோட வாழ்க்கை எவ்வளோ வினோதமான இருக்குல்ல. காலையில் ஒரு 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு சிலருக்கு ஒரு 4 மணி, ஒரு சிலருக்கு 5 மணி, ஒரு சிலருக்கு 6 மணி, ஒரு சிலருக்கு 7 மணிக்கு இந்த வாழ்க்கை இந்த நாள் வந்து படிப்படியாக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஸ்டார்ட் ஆன வாழ்க்கை சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு சுறுசுறுப்பாக்கி ஒரு 9 மணிக்கு பீக் டைம் அடைஞ்சு ஒரு 10 மணிக்கு அப்பா வேறு லெவல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கோம். சடனாக ஒரு 11 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேகம் நிதானத்துக்கு வரும் இல்லையா. அந்த பிரேக் டைம், அந்த லஞ்ச் டைமை தவிர மற்ற நேரங்களில் வந்து ஒரு நிதானத்தோட, அந்த நிதானம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிராஜுவலான ஸ்பீடிலே இருக்கும். கொஞ்சம் அப்படியே மேலே அப்படியே கொஞ்சம் கீழேனா அந்த கிராஃபில் அப் அண்ட் டவுன்ஸ் போய்கிட்டே இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிலேருந்து மீண்டும் வேகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேகமாக மனிதர்கள் பயணிக்க ஆரம்பிப்பாங்க. மீண்டும் அது 5 மணி 6 மணி ஆகும், 6 மணி 7 மணி ஆகும். அந்த வேகம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு 9 10 மணிக்கு அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சு ஒரு 10 11 மணிக்கெலாம் அப்படியே வந்து அதோட வேகம் வந்து காலையில் ஒரு 3 4 மணி அந்த டைம் மாதிரி, இல்லை ஒரு 5 6 மணி டைம் மாதிரி குறைஞ்சிடும். ஒரு 11 12 மணிக்கெலாம் ஒரு 3 4 மணி போலையோ ஒரு மணிக்கெலாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரோட அந்த வாழ்க்கையும், அந்த வாழ்க்கையில் அந்த ஒரு நாளும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 12 மணிக்கு முடியக்கூடிய அந்த நாளானது வந்து எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளை பார்த்ததுக்கு, எவ்வளோ ஸ்பீடை பார்த்ததுக்கு, எவ்வளோ இந்த வேகத்தை வந்து உச்சத்தை தொட்டுட்டு அதே சமயத்தில் ஒரு சோம்பலும், ஒரு சோர்வும், ஒரு நிதானமும், ஒரு நிம்மதியும், வெறுப்பும், எவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரு நாளுக்குள்ளே ஒரு 8லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது ரொம்ப வியப்புக்குரியது. அதுலேயும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா, இன்னும் எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் தேட்டருக்கு படத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேட்டரில் வேலை செஞ்சிட்ருக்காங்கல்ல, அந்த வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த கேண்டீனில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஷோ வந்து ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க ஒரு 8 மணிலேருந்து அந்த கேண்டீனில் இருக்க விஷயங்கள்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 8 10 மணிக்கு இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட ஒர்க் அப்படியே சாதாரணமாக இருக்கும். படிப்படியாக தன்னோட ஒர்க்ஸு, அந்த பாப்கார்ன் போடுறது, சம்திங் அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணுறது அப்படியே போய்கிட்டு இருக்கும். அப்படியே ரொம்ப நார்மலாக போய்ட்டுருக்கும். சடனாக 15 மினிட்ஸ் வந்து பிரேக் ஓப்பன் ஆகும். படப்படன்னு தன்னோட மொத்த எனர்ஜியும் வேலை செய்யும். படப்படன்னு அவர் 10 பேர் இருந்தாங்கனாலும் 10 பேரும் என்னோட ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ஒர்க்கை போடுவாங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதும் சடனாக அப்படியே ஒரு மூட் ஆஃப், ஒரு 15 மினிட்ஸ் அவங்களுக்கு பிரேக். மீண்டும் அதெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த பார்க்கிங் இருந்தால் பார்க்கிங் டியூட்டிஸில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சடனாக இந்த ஜோன் இருக்குல்ல, சடனாக ஒரு பீக், சடனாக ஒரு டவுன், சடனாக பார்த்திங்கன்னா ஒரு நிதானம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக ஒரு க்ரோத், சில நேரங்களில் கிராஜுவலாக ஒரு டவுன்ஃபால். இதுதாங்க அந்த ஒன்று அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் எக்ஸ்பெக்டடாக இருந்தாலுமே நம்ம லைஃப்பை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றக்கூடிய விஷயங்களே இதுதான் இல்லையா. இது எதுவுமே இல்லாமல் ஒரே ப்ளைனாக இருக்குது. ஒரு கிராஜுவலான க்ரோத்தும் இல்லை, கிராஜுவலான ஃபாலோவும் இல்லை, அது சடன் க்ரோத்தோ சடன் ஃபாலோ எதுவுமே இல்லைப்பா, ப்ளைனாக இருக்குது அப்படின்னா அது ஒரு இறந்து போன ஒரு மனிதர்களோட இதய துடிப்பு மாதிரி. ஸோ இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 11 மணிக்கு நான் அந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு போயிட்டு பயணம் செஞ்சு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் விட்டு இறங்கி அப்படியே நடந்து வரேன். அந்த கடைகள்லாம் அப்படியே கடந்து வந்துட்டுருக்கேன். ஒரு 7 மணிக்கு அந்த கடையை நான் கடந்து வந்திருக்கேன் நேற்று. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பான அந்த ஏரியாவே ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 10 11 மணி அந்த டைமில் வரேன். அப்படியே ரொம்ப சோம்பலாக கணக்கு வழக்க முடியக்கூடிய அந்த செல்ஃபோன் கடையில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வழக்கு அப்படியே ரொம்ப நிதானமாக வந்து எந்த வித அவசரமும் இல்லாமல் நிதானமாக முடிக்கக்கூடிய ஒரு கடை. மெடிக்கல் ஷாப்பில் காலையிலேருந்து எவ்வளோ என்னென்ன விஷயங்கள் நடந்ததுக்குன்னு அதை கணக்கு முடிச்சுட்டு ஓகே கடை சாத்தலாமா, டைம் ஆகிடுச்சான்னு மெடிக்கல் சாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்த கடை. ஒரு பாட்டியம்மா கடைசியாக வந்து கடை, அந்த சின்ன ஒரு பொட்டி கடை, அது ஆல்மோஸ்ட் சாத்திட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு அண்ணன் பீடி வாங்கிட்டு இருக்காது. அந்த பீடி கொடுத்துட்டு சில்லறை கொடுத்தாதுன்னா கடையாக சாத்திலான்னு எதிர்பார்த்துட்ருக்காது. கடைசியாக காலியாக கடந்து போகக்கூடிய அந்த பேருந்து, ஆட்டோக்காது என்னப்பா கிளம்பலாமா இல்லை சவாரி வருமானு காத்துக்கிட்டு இருக்க அந்த டைமு, அந்த கடைசி பேருந்துக்காக காத்துட்ருக்க அந்த ஆட்டோக்காத அண்ணன். எப்போயோ காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பி போன தன்னோட மகனுக்காக வந்துடுவான், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு அந்த சோம்பலோடு காத்துட்ருக்க அந்த அப்பா. இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் கதை சொல்கிற மாதிரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. காலையிலேருந்து எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டேன், ஆனால் இப்போ தான் எனக்கு வேலை வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அந்த மின் விளக்குகள் எப்படா இந்த லைட்லாம் ஆஃப் பண்ணுவாங்க, எப்படா நம்ம நண்பர்களோட சுற்ற ஆரம்பிக்கலாம்னு சுற்றிட்டு இருக்க தெரு நாய்க்கள்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆனந்தமாக தான் இருக்குல்ல. இந்த இதோ வாழ்க்கையும் ஒரு மாதிரி அழகானதானே இருக்குது. கதை காலையில் ஆரம்பிக்குது, நைட்டு முடியுதுங்கிறத தாண்டி இந்த இரவு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு புதிய தொடக்கமாக இருக்குல்ல.
ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு வகையில் அழகாக தான் இருக்குது. ஒரு 2 நாளாக நான் பாட்காஸ்ட் பண்ணலங்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஊத்தலாக இருந்தாலும், இந்த 2 நாள் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. ஆச்சரியத்துடன் கூடிய அந்த வாழ்க்கையை ஒரு மாதிரி அழகாக வாழ்ந்துட்டு கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்களும் ஒரு பயணத்திலையோ ஏதோ ஒரு காரணத்தினாலோ நான் சொல்லியோ ஏதோ காரணத்தினால அந்த பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அல்லது ஏதோ வகையில் ஏதோ தட்டி தெரியாமல் அந்த பாட்காஸ்ட்டை நான் தொட்டுட்டேன், ப்ளே ஆகிடுச்சு, இது வரைக்கும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னா, நீங்களும் உங்களுக்கு அறியாமையே என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அழகான விஷயத்தை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு பாட்காஸ்ட் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டது 1500 பேர் கேட்டிருக்காங்க அந்த ஒரு எபிசோட். ஒவ்வொருத்தருமே என்னோடய பாட்காஸ்ட்டை கேட்கணுன்னு கேட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கேட்ட ஒவ்வொரு மனுஷங்களும் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு அதிர்ச்சி, இன்றைக்கி ஒரு இன்பத்தை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது கேட்கும்போது அந்த மனுஷன் செஞ்ச ஒரு சின்ன செயல், அதில் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாஸ் பண்ண செயல், தள்ளி போகிற போக்கில் அப்படி தட்டிட்டு போன செயல் வந்து என் வாழ்க்கையில் ஒரு போய் சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு நான் பார்க்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பார்க்குற எல்லா பாட்காஸ்ட்டுக்கும் ஃபாலோ கொடுக்கணும், பார்க்குற எல்லா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு க்ரியேட்டர்ஸ்க்கு அல்லது அந்தளவுக்கு மனிதர்களுக்கு நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. இன்றைக்கி நம்ம டிஜிட்டலாக அந்த சந்தோஷம் நம்மளால் கொடுக்க முடியுது. அது ஒரு வகையில் ஃபேக்காகவும் இருக்குது, ஒரு வகையில் அது உண்மையாகவும் இருக்குது. இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கிறதுமோ இல்லையோ அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். காலமாகும், கல்ச்சர் மாறும், எல்லாமே மாறும். ஆனால் அந்த மனுஷங்க வந்து வாழ்க்கை, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த அழகியல் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இது வரைக்கும் மாறவே மாறாத ஒரு விஷயம், இது வரைக்கும் மாறாத ஒரு விஷயம் அப்படின்னு 2 டைம் சொல்கிறேன்ல, அதுதான் மாற்றம் ஒன்றே மாறாது. அண்ட் நாளைக்கு ஒரு நல்ல கண்ணால் பார்க்கலாம். அண்ட் தென் பை. நான் உங்கள் அன்புக்கு நண்பன், அஜய் நண்பன்.